Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 10.6 வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன் 10.7 பேஸ் பண்ணியிருக்க கான்செப்ட் அண்ட் அதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம், ரைட்? ஸோ 10.7 நமக்கு எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ ஒரு இம்பார்ட்டண்டான செக்ஷன். லாஸ்ட்டாக பார்த்த ஹோமோஜீனியஸ், அதே மாதிரி லீனியரும் நம்மளுக்கு முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா dy/dx + py = q இந்த ஃபார்மில் இருக்கும். ஆர் இதே வந்து dx/dy + px = q இந்த ஃபார்ம்லேயும் நமக்கு இருக்கும். ரெண்டு ஃபார்ம் ஆஃப் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இனிஷியலாக நான் புக்கில் இருக்க விஷயங்களை அப்படியே எடுத்துக்கிட்டேன், டேரெக்டாக தேவையானது மட்டும். ஓகே, ஸோ நம்ம ப்ராப்ளம் போடுறப்ப டீட்டெயிலாக போடலாம். ஓகே, இது ஒரு ஃபார்ம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இது ஒரு ஃபார்ம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகே, இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷனை இந்த ஃபார்முக்கு மாற்றிட்டு வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் p அண்ட் வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் q அதை ஃபைன் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம ஃபைன் பண்ணோம். அந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னா e∫ pdx இதுதான் வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். அப்போ பியோட வேல்யூவை இன்டகிரேட் பண்ணிவிட்டு ஈக்கு பவரில் எழுதுனீங்கன்னா தட் இஸ் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். அந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை வச்சு தான் சொல்யூஷன் எழுதுவோம். ஸோ y இன்டூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இதுதான் இஸ் ஈக்குவல் டு q ரைட் சைடில் இருக்கிறது இன்டூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஆஃப் dx + c இதுதான் ஆன்சர் ஃபார் திஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகே, ப்ராப்ளம் போடுறப்ப கிளியராக பார்க்கலாம். அதாவது y இன்டூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் q இன்டூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஆஃப் dx + c வேர் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன e∫ pdx. இது வந்து dy/dx ஃபார்மில் இருந்தால் e∫ pdx. இதே வந்து dx/dy + px = q ஆல்ரெடி நான் மேலே சொன்னேன் இந்த ஃபார்மில் இருக்கலான்னு. அப்போ இந்த ஃபார்மில் இருந்தால் p and q ஃபைன் பண்ணுவீங்க. அதே மாதிரி இங்கே வந்து எனக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னா e∫ pdy அங்கே dx மாதிரி. ஸோ e∫ pdx வந்து எப்போ வரும் நம்மளுக்கு dy/dx இருந்துச்சுன்னா e∫ pdx. இதே dy/dxக்கு பதிலாக dx/dy இருந்துச்சு அப்படின்னா e∫ pdy அப்படின்னு இருப்போம். அதே மாதிரி சொல்யூஷன் எழுதுறப்ப அங்கே y இன்டூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் q இன்டூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஆஃப் dx + c அப்படின்னு எழுதியிருப்போம். ஓகே, அதே விஷயம் இங்கே வந்து எப்படி அப்படின்னா yக்கு பதில் x. ஸோ அப்போ x இன்டூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் q இன்டூ e∫ pdy கரெக்டாக இங்கே. அப்போ இன்டகிரல் எனக்கு என்ன ஆகும் dy + c. இங்கே எங்கெல்லாம் x போட்டோமோ தட் இஸ் எங்கெல்லாம் y போட்டோமோ அங்கெல்லாம் இங்கே x, எங்கெல்லாம் x போட்டோமோ அங்கெல்லாம் y, அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போ dx பிளேஸில் இங்கே dxன்னு எழுதியிருப்போம், அதுக்கு பதிலாக இங்கே dy, இங்கே dx எழுதியிருப்போம், அதுக்கு பதிலாக dy. தட் இஸ் தி ஐடியா ஃபார் திஸ். ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு 10.22 எக்ஸாம்பிள் என்னன்னு பாருங்கள். dy/dx + 2y = e⁻ x ஆஸ் இட் இஸ் அந்த நார்மல் ஃபார்மில் கொடுத்துருக்க ஃபார்ம்லேயே இருக்குது. அப்போ கிவன் ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். ஸோ அப்போ இட் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் என்ன ஃபார்மில் இருக்குது dy/dx + p × y = q. ஓகே, ஸோ அப்போ p பிளேஸில் நமக்கு என்ன நம்பர் இருக்குது 2, q பிளேஸில் என்ன இருக்குது e⁻ x வேர் p is equal to 2 and q is equal to e⁻ x. அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் நம்ம ஃபைன் பண்ணோம் அப்படின்னா if is equal to என்னது இன்டகிரல் ஆஃப் pdx ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் e∫ pdx தான் நம்மளோட இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபைனலாக. அப்போ இன்டகிரல் pdx ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுறோம், p வேல்யூ 2. ஸோ அப்போ இன்டகிரல் ஆஃப் 2 × dx. ஸோ 2 × இன்டகிரல் dx, இன்டகிரல் dx என்ன x. ஸோ அப்போ 2 × xன்னு வருது. ஸோ e∫ pdxோட வேல்யூ 2 × x. therefore the solution is, ஸோ சொல்யூஷன் வந்து நமக்கு என்ன y இன்டூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் q இன்டூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஆஃப் dx + c. ஓகே, ஸோ அப்போ y இன்டூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் e⁻2x ஈக்குவல் டு q. ரைட் சைடில் இருக்கிறத q எடுத்துருக்கீங்களா வச்சு e⁻ x. அப்போ e⁻ x இன்டூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து e⁻2x ஆஃப் dx + c. ஓகே, ஸோ இந்த +c நம்ம லாஸ்ட்டாக இன்டகிரேஷன் முடிச்சதுக்கப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் இங்கே இன்டகிரேல் முடிச்சிங்கன்னா அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனல் ஆன்சரில் தட் c ஷுட் பி தேர். ஓகே, ஸோ அப்போ இது என்ன ஆகும் ரெண்டு பவர்ஸையும் ஆட் பண்ண போகிறீங்க. அப்போ e⁻ x + 2x அப்போ ஆட் பண்ணால் என்ன வரும் ஜஸ்ட் e⁻xன்னு வந்துடும். அப்போ e⁻x இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும் e⁻x தான். ஸோ y இன்டூ e⁻2x = e⁻x + c. அப்புறம் அந்த 2x இங்கே டிவைட் பண்ணுங்கள். அப்போ y = e⁻x / e⁻2x + c / e⁻2x. தென் e⁻2x மேலே கொண்டு வரலாமா, இட் பிகம்ஸ் e⁻ -2x as well as இங்கேயும்
e power minus 2x. அப்போ y equal to e power x into e power minus 2x plus c into e power minus 2x. Then இந்த power ரெண்டே add பண்ணா என்ன ஆகும்? e power minus x. y is equal to plus c into e power minus 2x is the required solution for this given equation. Okay, so that's all for this example 10.22. okay, similarly 10.23 என்னன்னு பாருங்க. அவங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம dy by dx ஃபார்ம் கொண்டு வரணும். that is linear equation ஃபார்ம் கொண்டு வரணும். either dy by dx or dx by dy அந்த ஃபார்ம் கொண்டு வந்துட்டு ப்ரொசீட் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். தென் இந்த டேர்ம் ரைட்டில் கொண்டு வந்தால் இட் பிகம்ஸ் எக்ஸ் இன்டு டிஒய் பை டிஎக்ஸ். லெஃப்ட் சைடில் இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? டிஒய் பை டிஎக்ஸ். அப்போ எப்போ நான் டிஎக்ஸ் பை டிஒய் பண்ணணும்னா இப்போ இங்கே நிறைய டேர்ம் இருக்குது, இங்கே ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது. ஓகே, எக்ஸ் மட்டும் தான் இருக்குது. அப்போ இதை டிவைட் பண்ணுறது தான் ஈஸியஸ்ட் வே அண்டு சிம்பிளாகவும் இருக்கும் நம்ம பண்ணுறப்ப. நான் இதை இங்கே டிவைட் பண்ணால் என்னால் என்ன பண்ண முடியாது? நியூமரேட்டர் டினாமினேட்டர் தனித்தனியாக ஃபேக்டர்ஸ் பிரித்து எழுத முடியாது. அப்போ இந்த எக்ஸை தான் இங்கே டிவைட் பண்ணோம். அப்போ டிஎக்ஸை இங்கே கொண்டு வந்தீங்கன்னா டிஒய் பை டிஎக்ஸ். இப்போ இந்த ப்ராப்ளமில் டிஒய் பை டிஎக்ஸ் தான் வரப்போகுது. நம்ம டிஎக்ஸ் பை டிஒய் வரும்போது பேசலாம் அதை பற்றி. தென் இது என்ன ஆகும்? y இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் tan x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸு. தென் இதை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணலாமா? ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் தனியாக இருக்கட்டும். இந்த டேர்ம் கூட எக்ஸை போடுறோம். ஸோ 1 மைனஸ் எக்ஸ் tan x டிவைடட் பை எக்ஸு plus x square cos x divided by x or x cancel ஆயிடுச்சுன்னா x cos x. ஸோ அப்போ dy by dx இது இந்த டேர்மை லெஃப்டில் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் ஒய் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் tan x by x ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ். தென் இந்த மைனஸ் ஒய்யை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் ப்ளஸ் ஒய், ஏன்னா பிஒய் அந்த ஃபார்மில் கொண்டு வரதுக்காக. இல்லை மைனஸ் வச்சுட்டே கூட நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட் இன்டகிரேஷன் எடுக்க போகிறீங்க, அதனால் இந்த மைனஸ் உள்ளே போட்டுடுறோம். அப்போ மைனஸ் எக்ஸ் tan x become ப்ளஸ் எக்ஸ் tan x and plus 1 becomes minus 1 divided by x equal to x into cos x. Now it is of the form. அந்த linear form வந்துடுச்சா? dy by dx plus py equal to q. இந்த y தவிர மீதி இருக்கிறது எல்லாமே p, இங்கே இருக்கிறது q ரைட் சைடில். அப்போ where p is equal to x tan x minus 1 divided by எக்ஸ் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணலாமா? ஏன்னா நியூமரேட்டர் 2 டேர்ம், டினாமினேட்டரில் ஒரு டேர்ம். இதே நியூமரேட்டரில் ஒரு டேர்ம் இருந்து டினாமினேட்டரில் 2 டேர்ம் இருந்துச்சுன்னா we cannot split them. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்? இதை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். அப்போ எக்ஸ் tan x by x மைனஸ் 1 by x அப்படின்னு வரும். ஸோ அப்போ tan x திஸ் இஸ் இந்த எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா tan x மைனஸ் 1 by x அப்படின்னு வருது. அண்டு கியூ பிளேஸில் நமக்கு என்ன இருக்குது? எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் இருக்குது கியூ பிளேஸில், அதை வச்சுக்கலாம். இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபைன் பண்ணுறதுக்கு first we need integral pdx ஓட வேல்யூ. அப்போ integral of pdx ரெண்டு வேல்யூ இருக்குது, tan x minus 1 by x dx. ரெண்டையும் தனித்தனியாக இன்டகிரேட் பண்ணலாம். integral tan x dx minus integral dx by x. integration of tan x என்ன? minus log cos x minus log of mod x. இது dx by x is log x. இதை நம்ம ரெண்டு விதமாக எழுதலாம். ஒன்று log secant xன்னு எழுதலாம். ஓகே, மாடுலஸ் எழுதிக்கோங்க, பிகாஸ் ஆல்வேஸ் log பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிக்காக. ஆர் மைனஸ் லாக் ஆஃப் காஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ரெண்டில் ஏதோ ஒரு ஃபார்மேட். ஓகே, ஸோ அப்போ மைனஸ் ஆஃப் லாகு காஸ் எக்ஸு இந்த ரெண்டும் ப்ராடக்ட்டில் இருக்கா. அப்போ மைனஸை காமனாக வெளியில் எடுத்திங்கன்னா என்ன ஆயிரும்? திஸ் பிகம் ப்ளஸ் லாக் ஏ ப்ளஸ் லாக் பி என்ன பண்ணலாம்? லாக் ஏ இன்ட்டு பி. அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். தென் இந்த மேலே கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் இன்வர்ஸாக மாறிடும். அப்போ லாக் ஆஃப் எக்ஸ் காஸ் எக்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் அப்படின்னு மாறிடும். இங்கே இருக்க மைனஸ் மேலே போச்சுன்னா இன்வர்ஸ். ஸோ அப்போ விச் இஸ் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் இஸ் நத்திங் பட் லாக் ஆஃப் 1 by எக்ஸு cos x அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இன்டகிரேட்டிங் ஃபேக்டரில் இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ். நிறைய இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் நமக்கு இந்த ஃபார்மில் தான் இருக்கும், இன் டர்ம்ஸ் ஆஃப் லாகில் இருக்கும். ஸோ அப்போ இ பவர் லாக் ஆஃப் 1 by எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு நம்ம போட போகிறோம். ஸோ இ லாகும் கேன்சல் ஆகி 1 by எக்ஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு வரப்போகுது. சாரி, எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ். ஸோ எக்ஸ் காஸ் எக்ஸ்னு வருது. ஸோ த சொல்யூஷன் இஸ், சொல்யூஷன் ஃபைனலாக எப்படி எழுதுவீங்க? ஒய் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு integral of q into integrating factor of dx plus c. okay, so அப்போ y into q integrating factor என்ன? 1 by x into cos x அதை எழுதிக்கிறோம், which is equal to x into cos x. இங்கே அதே மாதிரி என்ன? 1 by x into cos x தான் நம்மளோட integrating factor, அதை எழுதிக்கிறோம். then x into cos x, x cos x cancel, so we will get just dx மட்டும் இருக்கும். integral of dx என்ன? x. so x plus c integrating constant, therefore y is equal to x into x cos x plus c into x cos x. that is the answer. therefore y equal to x square cos x plus cx into cos x is the
required solution for this equation. Okay, so நம்மளுக்கு ஃபைனலாக சொல்யூஷன் வேணும், அதனால் ஒய்யை மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுக்கணும், ரிமைனிங் என்ன இருந்தாலும் அது ரைட்டில் இங்கே டிவைடில் இருக்குது, ஸோ தட் ரைட்டில் போகிறப்ப இட் பிகம்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகே, இன்கேஸ் இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் இங்கே வரும்போது டிவைடு, லாஸ்ட் ப்ராப்ளமில் பார்த்தோம்ல இப்போ 2x இருந்து டிவைடில் கொண்டு வந்து சிம்பிளிஃபை பண்ணோம். ஓகே, so that's the idea and that's all for this example and that's all for this video also. இந்த வீடியோவில் ஜஸ்ட் இதோட பேசிக் அண்டு ஒரு 2 எக்ஸாம்பிள் அண்டர் திஸ் செக்ஷன் பார்த்துருக்கோம். அப்கமிங் வீடியோவில் இதில் இருக்க ரிமைனிங் எக்ஸாம்பிள்ஸ்லாம் முடிச்சுட்டு எக்ஸசைஸ் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see you in the next video. Thank you.